வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எஸ்ரா சார் பரிந்துரைத்த புத்தகங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ரா சார் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தை பேசினாலே அதில் 2 புத்தக பரிந்துரையாவது சொல்லிடுவார். அப்படிப்பட்ட எழுத்தாளர் புத்தக பரிந்துரைக்காக நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அந்த கட்டுரைகளை தொகுத்து நிறைய புத்தகங்களாகவும் வெளிவந்திருக்கு. அதில் சில புத்தகங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா கதாவிலாசம் புத்தகம். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 எழுத்தாளர்களை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அது என்னென்ன எழுத்தாளர்கள்ங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கதைக்குள் கதைன்னு சொல்லலாம் இந்த புத்தகத்தை. ஏன்னா எஸ்ரா சார் இவர் அந்த எழுத்தாளரை பற்றி டைரெக்டாக நமக்கு சொல்ல மாட்டார். அவர் ஃபர்ஸ்ட் எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா மௌலி சார் இருக்காருங்க பார்த்தீங்களா. அவரை பற்றி சொல்கிறப்ப என்ன பண்ணுவார்னா, அவர் எழுதின ஒரு கதையை நமக்கு சொல்லுவார். அந்த கதையை இவருக்கு எப்படி அந்த கதை ரிலேட் ஆச்சு, இவர் வாழ்க்கையில் எப்பயாவது அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்சிடெண்ட்டை சொல்லி எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அது மௌலி சாரோட இந்த கதையில் இப்படி வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மௌலி சாரோட அவரோட வாழ்க்கை குறிப்பும் சொல்லியிருப்பார். அவரோட முக்கியமான நாவல்கள் என்னென்னங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் இந்த 50 எழுத்தாளர்களை பற்றியுமே அவர் ஒரு குறிப்பும் கொடுத்துட்டு அந்த அவரோட நாவலை பற்றியும் சொல்லிட்டு அவர் தன்னோட வாழ்வில் நடந்த விஷயங்களும் சொல்லியிருப்பார். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை தொகுப்பு தாங்க. இதில் ஒரு 50 எழுத்தாளரை பற்றி சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அந்த எழுத்தாளரை பற்றி சொல்கிறப்ப அவங்களோட ஒவ்வொரு கதையை பற்றியும் சொல்லிட்டு அது எப்படி எஸ்ரா சாருக்கு ரிலேட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி நம்ம எஸ்ரா சாரோட அனுபவத்தையும் தெரிஞ்சுக்குவோம், அந்த எழுத்தாளரோட கதையும் தெரிஞ்சுக்கிறோம், அண்ட் அதுவும் இல்லாமல் அவரோட படைப்புகள் என்னென்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான புக் ரெக்கமெண்டேஷன் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு 50 எழுத்தாளர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ முதல் புத்தகம் கதாவிலாசம். இந்த புத்தகம் தேசாந்திரி பதிப்பகத்திலாம் இப்போ கிடைக்குது. நான் வாங்கினப்ப விகடனில் கிடைச்சது எனக்கு. நீங்கள் தேசாந்திரி பதிப்பகத்தில் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம் காலத்து நாவல்கள், எஸ்ரா சார் எழுதுனது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை தொகுப்பு தான். இது உலக இலக்கியங்களில் முக்கியமான எழுத்தாளர்களை பற்றியும் அவங்களோட நாவலை பற்றியும் சொல்கிற ஒரு புத்தகம் தான் இது. இது எந்தெந்த எழுத்தாளரை பற்றி சொல்லியிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு பக்கத்திலே காமிக்கிறேன். ஒரு 37 எழுத்தாளர்களை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச எழுத்தாளர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம டால்ஸ்டாயோட போரும் அமைதியும் பற்றி சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜாக் லண்டனோட கானகத்தின் குரல், இந்த புத்தகம் நான் படிச்சிருக்கேன். கானகத்தின் குரல் இது மாதிரி சில புத்தகங்கள் தான் 1-2 தான் நமக்கு தெரியுது. காஃப்காவோட விசாரணை புத்தகத்தை பற்றி இதில் சொல்லியிருக்காரு. இதில் நிறைய முக்கியமான உலகத்தரம் வாய்ந்த வெளிநாட்டு எழுத்தாளர்களை பற்றி நிறைய அவர் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த புத்தகம் நீங்கள் ஒரு தீவிர இலக்கிய வாசகத்துக்குள்ளே நான் போகணும்னு ஆசைப்படுற ஒரு வாசகராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ரா சாரோட புத்தகங்கள்ங்கிறப்பவே உங்களுக்கு பெரிய தத்துவ கோட்பாடெலாம் வச்சு ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ரொம்ப எளிய நடையில் ஈஸியாக ஒரு புது வாசகர் கூட எளிமையாக வாசிக்கிற அளவுக்கு தான் இவரோட புத்தகங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இந்த புத்தகம் வாங்கி வாசிங்கன்னா உங்களோட தீவிர இலக்கிய வாசகத்துக்குள்ளே நீங்கள் நுழையிறதுக்கான ஒரு திறவுகோலாக இது கண்டிப்பாக இருக்கும். இந்த புத்தகம் அவசியம் இந்த புத்தகம் வாசி பாருங்க. ஏன்னா நம்ம உலக இலக்கியத்தை நோக்கி நம்மளோட பார்வையை திருப்புறப்ப தான் அந்த ஊரோட கலாச்சாரம், அந்த ஊரோட பண்பாடு, அங்கே எப்படிலாம் எழுத்தாளுமைகள் என்ன மாதிரியெல்லாம் எழுதுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் தீவிர இலக்கிய வாசகத்துக்குள்ளே போகணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகம் படித்து பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீடில்லா புத்தகம், எஸ்ரா சாரோடது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 56 கட்டுரைகளை அவங்க தொகுத்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா வீடில்லா புத்தகங்களில் பழைய புத்தக கடையில் அவர் போனப்போ அவருக்கு ஏற்பட்ட அனுபவமும், அதே மாதிரி அவங்க சர்க்கிளில் சில பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அனுபவத்தை தான் அவர் தொகுத்து இதில் கொடுத்துருக்காரு. பழைய புத்தக கடைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி பழைய புத்தக கடையில் கிடைச்சதான் எனக்கு இந்த புத்தகமுமே. ஸோ இப்படி ஒரு புத்தகம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. நானுமே பழைய புத்தக கடையில் அது எஸ்ரா சாரோட புத்தகங்கிறப்பவே வாசி பார்க்கலான்னு வாங்கினப்போ தான் இப்படி ஒரு அரிய புத்தகம் இருக்குங்கிறதே தெரிஞ்சு. அது மாதிரி நிறைய அரிய புத்தகங்கள் நமக்கு பழைய புத்தக கடையில் கிடைக்கும். அப்படி அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் அவர் நமக்கு சொல்கிறாரு.
இதில் பழைய புத்தக கடைங்கிறதையும் தாண்டி சில பேர் தன்னோட லைப்ரரியில் ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருந்த சில புத்தகங்கள் வந்து ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம், அதாவது அவங்க வாழ்நாளுக்கு அப்புறம் கூட, இல்லை அவங்களால பராமரிக்க முடியாத சூழ்நிலையினால கூட அவங்க கையை விட்டு அந்த புத்தகம் பழைய புத்தக கடைக்கு வரும். அப்போ அதை வாங்கி நம்ம படிக்கிறப்ப நமக்கான எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருக்கும். நம்ம புது புத்தகங்கள் எப்படி வேணுமாலும் வாங்கலாங்க. ஆனால் பழைய புத்தகங்கிறது ஒருத்தவங்க கையில் வச்சிருந்து அவங்க அதை வந்து ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து, அது ஒரு சூழ்நிலைனால அது பழைய புத்தக கடைக்கு வரும். இல்லாட்டி அவங்ககிட்டே நம்ம டைரெக்டாக வாங்குற மாதிரி கூட சில சூழ்நிலை அமையும். அப்படி உங்களுக்கு புத்தகங்கள் கிடைக்குதுன்னா நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய புத்தக கடையில் புத்தகங்கள் வாங்கி வாசிக்கிறது. ஏன்னா இது வந்து புத்தகங்களையும் தாண்டி அவங்களோட நினைவுகளையும் இந்த புத்தகம் சுமந்துக்கிட்டே நம்மக்கிட்ட வருதுங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதனாலே எனக்கு இந்த புத்தகமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி வீடில்லா புத்தகங்கள் நிறைய என்கிட்டையும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய புத்தக பரிந்துரையும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த புத்தகம் வாசி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூலக மனிதர்கள். இது வந்து எஸ்ரா சார் எழுதின ஒரு புத்தகம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை தொகுப்பு தாங்க. அவர் போன உள்ளூர் நூலகத்திலேருந்து வெளிநாட்டு நூலகத்து வரைக்கும் அவர் எங்கெங்கே போனாரோ அங்கே அவருக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை அவர் சொல்லியிருப்பார். 32 அனுபவங்களை பகிர்ந்திருப்பார். இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு வாசகர்களை பற்றின ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன் நமக்கு கிடைக்கும். இதில் நிறைய வினோதமான வாசகர்களும் இருப்பாங்க, ஆச்சரியமான வாசகர்களும் இருப்பாங்க. இப்படிலாம் கூடவா வாசகர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய இன்சிடென்ட் இதில் சொல்லியிருப்பாரு. அதில் நிகழ்வுகளை மட்டும் சொல்லாமல் அவங்க என்னென்ன புத்தகங்கள் வாசிச்சாங்க, அந்த புத்தகத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் பகிர்ந்துருப்பாரு. ஸோ இந்த புத்தகத்துலையுமே வந்து புத்தக பரிந்துரை உங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாசகர் பருவம். இது வந்து எஸ்ட்ரா எழுதின ஒரு கட்டுரை தொகுப்பு தான். இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழையும் மலையாளத்திலையும் உள்ள முக்கிய எழுத்து ஆளுமைகளை பற்றி அவங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தான் இந்த புத்தகம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 எழுத்தாளரை பற்றி சொல்லியிருக்காரு. அவங்கள பற்றின ஒரு கட்டுரை தொகுப்பு தான் இது. இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையை பற்றி மட்டும் வரலாற்று குறிப்பாக சொல்லாமல் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டங்களையும் தியாகத்தையும் இந்த எழுத்தாளர் ஆனனால அவங்க என்ன விதமான சூழ்நிலையை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லியிருப்பாரு. எப்பயும் போல் எஸ்ட்ராவோட எளிய நடையில் நமக்கு அதை கொடுத்துருப்பாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எஸ்ட்ராவுமே இந்த எழுத்தாளர்களோட ஒரு வாசகர் தான். அதனால அவர் அதை எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஒரு வாசகனுக்கும் எழுத்தாளனுக்குமான ஒரு நுட்பமான மௌனமான ஒரு உறவு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு படைப்பாளியாக நான் எழுதுறப்ப அது ஒரு விதமான அனுபவம் அப்படிங்கிறதையும் அவர் பகிர்ந்திருப்பாரு. இந்த புத்தகம் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு தோணுது பார்த்தீங்கன்னா, ஒரு வாசகர் வந்து அவர் எழுத்தாளராக மாறினதுக்கு அப்புறம் அவருக்கு பிடிச்ச எழுத்தாளரை பற்றியே அவர் ஒரு வாசக குறிப்பு எழுதுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அழகான அனுபவம். அதுக்காகவாவது இந்த புத்தகத்தை நீங்கள் வாசி பாருங்க. இப்போ நான் காமிச்ச இந்த 5 புத்தகங்கள் இல்லாமல் இன்னொரு புத்தகமும் இருக்குங்க. அந்த புத்தகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா நாவல் வாசிகள். இதுவுமே எஸ்ட்ரா சார் எழுதின ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு நூல்களை பற்றி சொல்கிற ஒரு புத்தகம் தான் இது. இதுவுமே ஒரு முக்கியமான நூல் தான். ஏன்னா நம்ம இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலத்தில் உள்ள மொழிபெயர்ப்பு நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஒரு புத்தகம் தான் இது. இந்த புத்தகம் படிக்கிறது மூலயமா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம கலாச்சாரத்திலையும் மொழியாலையும் மதத்தாலையும் வேறுபட்டு இருந்தாலும் அந்த எழுத்து ஆளுமைகள் மூலயமா நமக்கு அந்த ஊரோட கலாச்சாரமும் பண்பாடும் அந்த மக்களோட பழக்க வழக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்கும். எஸ்ட்ரா சாரோட எழுத்துங்கிறப்ப நமக்கு ஈஸியாக இன்னும் சீக்கிரமாக நமக்கு புரியக்கூடிய வகையில் அவரோட எழுத்துக்கள் இருக்கும். அதனால இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 136 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம் 160 ரூபாய்க்கு நமக்கு தேசாந்திரி பதிப்பத்தில் நமக்கு கிடைக்குது. அவசியம் நீங்கள் இந்த புத்தகமும் வாங்கி வாசித்தீங்க. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலத்தில் உள்ள எழுத்தாளர்களை பற்றி சொல்கிற புத்தகம் தான் இந்த நாவல் வாசிகள். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 6 புத்தகங்கள் எஸ்ட்ரா சாரோட புத்தகங்களை நான் சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தில் நீங்கள் ஏதாவது வாசிச்சிருந்தீங்கன்னா அது என்ன புத்தகம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருச்சுங்கிறத சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லா புத்தகமே பார்த்தீங்கன்னா கட்டுரை தாங்க. ஆனால் இது கட்டுரை மாதிரி ஹார்டாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம படிக்கிறது மூலிமா நமக்கு ஒரு அடுத்த ஒரு ஜானரில் நமக்கு ஒரு அழகான ஒரு உலக தரம் வாய்ந்த புத்தகங்களை நம்ம படிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் வடமொழியில் உள்ள புத்தகங்களை நம்ம ஊர் பாஷையில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு
அடுத்து நமக்கு தேவையான எழுத்தாளரை நம்ம பிக் பண்ணி படிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குங்கிறத நான் நம்புகிறேன். தொடர்ந்து இதே மாதிரி புத்தக பரிந்துரை உள்ள வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அடுத்து வேற ஒரு புத்தகத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.